ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் கேட்கணுண்டா. லைக் நான் போடுற ஸ்டோரி உங்களுக்கு ஏதாவது இது லாஜிக்கலாக இல்லை எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டோரிலாம் பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக் பிடிக்காம இத்தனை பேர் பார்க்கல, அதுவுமே உண்மை தானே. ஸோ எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸ் பார்த்தா தான் நான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடணுன்னே தோணும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து தான் நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே தெரியும், ஒர்க் போகிறதுனால ஸோ அந்த ஒர்க் டென்ஷனும் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருந்தும் நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ அந்த எஃபர்ட்காக அது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும், ஓகேவா? ஸோ பெருசாக இன்ட்ரோ இது வேணாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கம்பெங் கைஸ். அதுக்கு முன்னாடி இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ. ஐம் சாரிடா, நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு தேவங்கோட எஃப்எஃப். இப்போ தான் போடுறேன். ஸோ முன்னாடி கேட்டவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன், ஓகேவா? நான் டைம் கிடைக்கும் போது தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஓகேவாடா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டில் ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா விசில் சவுண்டு, சாப்பாடு யாரோ குக் பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஸோ அவர் சமைச்சிக்கிட்டே மியூசிக் கேட்டுட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ ரசித்து அந்த சமைச்சிட்ருக்காரு. ஸோ அந்த குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு தென் அந்த நியூஸை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த நியூஸ் என்ன ஓடிட்டுருக்குன்னா, பிரபல ட்ரக் டீலர் ஷாம் கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து 3 மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர் மரணத்தால் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அவர் பார்த்துட்டு கேஷுவலாக அவர் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு தென் போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஆஸ் யூஷுவல் 6 o'clock வேக்கப் பண்ணி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. மணி பார்த்தா மணி 7:30. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இப்படி மணி ஒரு 9 ஆகுது. கரெக்டாக அவர் உட்காந்துட்டு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த பேஷண்ட்டாக வரது யாருன்னா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ உட்கார்றீங்க. எஸ் டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் அந்த நோட் பேட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் எழுதிக்கிட்டே உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னோடய நேம் வயான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ தான் அவர் உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே தாங்கு பேச்சே கிடையாது, ரொம்ப அப்படி குவைட்டான மாதிரி ஆகிட்டாரு. சார் சார் யா டெல் மீ, சொல்லுங்கள் என்னாச்சு? யா சார், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சரியான தூக்கம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, திடீர்னு முழிப்பு வருது நைட்லாம், ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை. அதே மாதிரி ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது சார். அப்படியா? சரி, ஓகே, அங்கே போய் படுங்க. படுங்க, எக்ஸாமைன் பண்ணணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டொமக்கில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, இந்த மாதிரி அல்சர் இருந்தாலும் இந்த மாதிரி வரும் படபடப்பு. ஸோ அதனால் செக் பண்ணி பார்க்குறாங்க, உங்களுக்கு எங்கேயாவது வலி இருக்கா அந்த மாதிரி. ஸோ அப்படியே டச் பண்ணிட்டு வலி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்கள ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அவங்க ஸ்டொமக்கை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே கை வச்ச மாதிரியே உங்களே தான் பார்க்குறாரு. சார் நீங்கள் ஏஞ்சிக்கோங்க, உட்காருங்க. சரி, இது மேபி
எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கலாம். நான் சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சரி இந்தா இந்த 2 லாலிபாப் இருக்குது. இதில் எந்த ஃப்ளேவர் உனக்கு பிடிக்குமோ இதை எடு. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷனை பார்க்குறீங்க. எதுக்கு சார்? ரீசனுக்காக தான் சொல்கிறேன். சூஸ் பண்ண. நீங்கள் அப்படியே 2த்தையுமே வாங்கிக்கிறீங்க. ஓகே, யூ ஆர் நார்மல். இட்ஸ் ஜஸ்ட்டு சும்மா ஒரு சைக்காட்ரிக் டெஸ்ட் மாதிரி எடுத்தேன். நோ இஷ்யூஸ், ஓகே அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போனாலுமே வியூ உங்களே தான் பார்த்துட்ருக்குறாரு. எவ்வளோ அழகாக இருக்கால. அவள் ஏன் என் கூடயே இருக்கணும்னு தோணுது, என்னை விட்டு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைக் பார்த்துட்ருக்கான். தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா, ஆக்சுவலாக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமும் நீங்கள் வரீங்க. சார் நீங்கள் அன்னைக்கு நான் ஒயன் சார் அன்னைக்கு வந்தேனே 2 டேஸ்க்கு முன்னாடி. யா என்னாச்சு? திருப்பியும் ஏதாவது இஷ்யூவா? இல்லை சார், நீங்கள் சில சிம்டம்ஸ் சொல்கிறீங்க, இதனாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார் நைட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் ஒரு டேப்லெட் எழுதி தரான். கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போது பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. மேபி இஃப் யூ வாண்ட் நாளைக்கு 6 o'clock நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஓகே சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயாச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங்கு. ஸோ 6 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் கெஃபேல வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்தாச்சு. ஹாய் வயன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். என்னாச்சு, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலண்ணா, நான் ஒன்று சொல்லலாமா? என்ன? இல்லை, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வேணால் இது பைத்தியக்காரத்தனமாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. I fell in love at first sight, sir. If you don't mind, நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. வாட்? எஸ் சார், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உங்களை வற்புறுத்தலை. ஜஸ்ட் we can date, then we can decide. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படியே லைட்டாக வீக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட் தானே, என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ 2 பேருமே டேட் பண்ண ஒத்துக்கிறீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் எல்லாம் ஷாப்பிங் போகிறதாகட்டும், பப் போகிறதாகட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. 2 பேருக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு 2 month கிட்ட ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்ப்போம். ஸோ இங்கே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த கொலைகள்லாம் நடந்திருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதாக போயிட்டுருக்கு பரபரப்பாக. கிட்டத்தட்ட 5 murders கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து லைக் அந்த பெரிய ஆஃபீஸர் தான், இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? இப்படியே போயிட்டு இருந்தால் மக்களுக்கு நம்ம மேலே உள்ள நம்பிக்கை எல்லாமே போயிடும். எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு எப்படி நீங்கள் இப்படி வந்து சொல்லலாம் ஏன் முன்னாடி அப்படின்றாரு. வி ஆர் சாரி சார். சார், ஆனால் எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. என்ன ஃபுட்டேஜா? எங்கே அதை இதில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் போட்டால் வந்து லைக் எப்படி சொல்லுறதுன்னா, யாரோ நடந்து போகிறாங்க, லைக் பிளாக் ஹூடி போட்டு ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க. ஓகேவா? பிளாக் ஹூடி போட்டு ஃபேஸ்லாம் பெருசாக அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வாட்டர் கீழே இருக்குது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து தெரியறது என்னமோ வியோட ஃபேஸு. மேபி சார், இவர் ஒரு டாக்டர் சார். வாட்? டாக்டரா? ஆமாம் சார், ஆக்சுவலாக இஸ் அ ஃபேமஸ் டாக்டர்.
மிஸ்டர் கிம்வி. அப்படியா? சரி, அவரை நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உங்களை லைக் தேவங்க்கு கால் பண்ணி வீக்கு கால் பண்ணி வர சொல்லியாச்சு. ஸோ வியும் வந்தாச்சு. எஸ் சார், சொல்லுங்கள், திடீர்னு எதுக்காக என்னை கூப்பிட்ருக்கீங்க? ஸோ அந்த ஃபோட்டோஸை முன்னாடி காட்டுறாங்க. சார், இது நாளில் எப்படி சார் எங்களை பிலீவ் பண்ண சொல்கிறீங்க? உங்களோட ஃபேஸ் தான் இருக்குது. அப்போது உங்களை மாதிரி யாராவது மாஸ்க் போட்டு போனாங்கன்னு சொல்கிறீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஃபேமஸ் டாக்டர். நான் எதுக்காக கொலை நடந்த இடத்துல இருக்கணும்? கொஞ்சமாவது லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். சார், உங்களுக்கு மேபி ஏதாவது பேக் ரிவெஞ்ச் கூட இருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? சார், அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் சாதாரண ஃபேமிலியில் வந்தவன். எனக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை சார். சரி, இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு? அது அவங்களுக்கு ஆக்சுவலாக வேறு எந்த எவிடன்ஸும் கிடையாது, இது மட்டும்தான். யூனோ, ஐ ஹாவ் ஒன் ட்வின் பிரதர், தயாங், கிம் தயாங். வாட்? ட்வின் பிரதர்ஸ்? அவர் எங்கே இருப்பார்? அவள் நேரம் ரிசர்ச் லேபில் இருந்திருப்பான். உங்களுக்கு கிம் லேப் தெரியும்ல? ஆமாம், அங்கே தான் அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். சரி, அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தாச்சு. அங்கே போய் டைரெக்டாகவே அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த ஆஃபீஸர் பேர் மின் வச்சுக்கலாம். ஸோ மின் வந்து அங்கே போய் பார்க்குறாரு. மிஸ்டர் கிம் தயாங், யா, டெல் மீ, நீங்கள் யார்? நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம் சார். உங்ககிட்ட சில கொஷின்ஸ்லாம் கேட்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஃபேயில் மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அன்அஃபிஷியலாக மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி, இது நீங்கள் தானே? எஸ், அஃப்கோர்ஸ், இது நான் தான். ஆனால் இது எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? சார், அந்த இடத்துல தான் ஒரு மர்டர் நடந்திருக்கு. மர்டர்? வாட்? ஆக்சுவலாக அங்கே ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதுக்காக நான் போனேன். சில பேருக்கு நான் லீகலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதை என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, எனக்கு நிறைய கவர்மெண்ட்ஸோட லிங்க் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக அங்கே போயிருந்தேன். சிபிஐ இருந்தாலும் சில விஷயம்லாம் என்னால் சொல்ல முடியாது சார். மற்றபடி எனக்கு அங்கே கொலை நடந்திருக்கு, அது இதுன்னெலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வேறு யாராவது விசாரிச்சு பாருங்கள். நான் அந்த பக்கம் போகணுன்றதுனால நான் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பேன்னு இல்லைல்ல. பட் சார், நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்கன்னா, அதுவும் கரெக்டாக கொலை நடந்த டைமில், அப்போது எங்களை யாரை சந்தேகப்பட சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் வியும் வந்துடுறான். 2 பேருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. சரி, வி கேட்டால் அது நீங்கன்றாங்க. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அந்த இடத்துக்கு போனேன்ட்டு. அப்புறம் எப்படி சார்? அதோட வி பேசுகிறாரு. நான் இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்லாம் சொல்லவே இல்லையே. அவனே சொல்லிட்டான் அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு விஷயமா போனேன்னு சொல்லிட்டு. தென் வாட் சார்? உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு தெரியலன்றதுக்காக எங்கள் மேலே பழி போட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீ கேட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுங்க. ஏன்னா வேறு எதுவும் எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ அப்படியே ரொம்ப அமைதியாகிட்டானுங்க. ஓகே சார், ஆனால் உங்கள் மேலே நாங்கள் உங்கள் கூடவும் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. பிகாஸ் உங்கள் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் தனியாக லேப் இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மேபி உங்கள் பிரதர் கூட ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரிசர்ச் சம்மந்தமாகவோ எதுக்காகவும் சரி இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. கொஞ்ச நாள் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். அப்படியா? அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்துக்கிறானுங்க. ஓகே சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன். என்ன சொல்கிற வி? ஓகேண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையும். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். அதுக்கப்புறம் கை கொடுத்துட்டு அங்கேருந்து 2 பேருமே கிளம்பிட்டானுங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். நீங்கள் தான்
ஆக்சுவலாக வியோட வீட்டில் தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய வீடு தான், ஓகேவா? நீங்கள் வந்து எப்போவுமே வி கூட லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்குமே அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்படி சொல்கிறது, அப்படியே லைக் உட்காந்துட்டு ஒரு டைரி மொழி எழுதிட்டு உட்காந்துருக்கீங்க. உனக்கு தெரியுமா டைரி, நான் ஃபர்ஸ்ட்டு வியை எங்கே பார்த்தேன்னு? நான் வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கும் போது அவனை பார்த்தேன். எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? அப்போது கிளைமேட்டு மழை வர மாதிரி நல்ல க்ளவுடியாக ஒரு 6 o'clock போல் அப்படி இருந்துச்சு. அதில் அவனோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான். அப்போ முடிவு பண்ண இவன் தான் என் ஆளுன்னு. ஆனால் இப்போ பார்த்தியா, என் கூட எப்போவி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட ஹாப்பி எனக்கு வேறு எதுவும் கிடையாது. எனக்கு பிடிச்சவன் என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன கவலை இருக்குது? ஐ லவ் யூ வி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஓடுறீங்க. வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு லவ் யூ. இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, எங்கே போயிட்டு வந்தீங்க? எனக்கு ஒரு வேலையாக வெளியே போயிட்டேன், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்படியா, உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, வாங்க வேணா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவனும் சாப்பிட்றான். ரொம்ப நல்லாயிருக்கும் வேன், தெரியுமே நான் தானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி விட்றீங்க. அவனும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பெட்ரூம் போயாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஏய் வாடா, ஏன் அப்படியே நின்று பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்கவான். நீ இது தினமும் சொல்வேன். இன்றைக்கி என்ன, எப்பவும் போல தானே இருக்கேன், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? நீ எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல் தான் வான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என் கூட இருக்கணும், என்னை விட்டு எப்போவுமே போயிடக்கூடாதுன்னு தோணும். ஆனால் இப்போ நீ என் கூட இருக்க வான். ஐ கான்ட் பிலீவ் மை ஐஸ். ஹெவி, என்ன பேசிகிட்ருக்க? நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். நீயா போன்னு சொன்னால் கூட போக மாட்டேன். அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். வி சொல்லு. அது வந்து என்ன, அது வந்து எனக்கு பண்ணணும் போல இருக்கு. அதுவும் நீ இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியா, உன் கூட பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லே டவுன் பண்ண வைக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலகிராமில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். தென் லிங்க், அது இன்னொரு லிங்க்கு ஸோ சேனலோட அபவுட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ 2 பேருக்குமே செம்மையான மேக் அவுட் செஷன். ஸோ அப்படியே வந்து 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பக்கத்தில் பார்த்தா இல்லவி. ஸோ நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பொண்டாட்டி, என்னடி இவ்வளோ நேரமாக கதவை திறக்கிறதுக்கு? எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ½ an hour அடிச்சிட்ருக்கேன். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கலை, காலிங் பெல் அடித்தாலும் கதவை திறக்கலை. என்ன தாண்டி உள்ளே பண்ணிகிட்டு இருக்க, நோரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. வாட் வீண், இப்போ தான் வரியா? ஆமாண்டி, கொஞ்சம் வேலையாக மாட்டிக்கிட்டேன். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துட்டீங்க ஷோஃபாவில். என்னாச்சுடி, காஃபி ஏதாவது போடணுமா என்ன? போட்டு தரவா? இல்லவி, நான் 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 கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே கிளம்புறீங்க. ஏய் வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு வெளில போயிட்டீங்க. ஒரு மாதிரி பார்க்கில் உட்காந்துட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. வந்தது
வி இல்லைனா அப்போ யாரு? நான் யார் கூட பண்ணேன்? அப்போ அப்போ அது வி இல்லையா? யாரா இருக்கும்? என்ன நடக்குது? யாரா அது இருக்கு? யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வி தான் கால் பண்ணியிருப்பான். வயன் என்னடி ஆச்சு? எதுக்கு திடீர்னு கிளம்பிட்ட? என்ன மூட் அப்செட்டா? நம்ம வெளில எங்கேயாவது போகலாமா? இல்லை வி, சரி, நான் எப்போவுமே மீட் பண்ணுவேன்ல ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே வந்துரு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பான். நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே லைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா 2 பேருமே மீட் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம்டா, பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டால் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டோரியில் மட்டும், ஓகேவா? அது ரெக்கார்ட் பண்ணும் போது இப்படி ஆகிடுச்சு, சாரி. கதையை கண்டினியூ பண்ணலாம். அம்மா வி சொல்றி, என்னாச்சு? இல்லை உனக்கு பிரதர் இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க உன்ன மாதிரி இருப்பாங்களா? அவன் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை, லைட்டாக சிரிச்சிட்டு, அது இப்போ தான் உனக்கு தெரியுமா? என்ன புரியல? ஆமாம், எனக்கு ட்வின் பிரதர் இருக்கான், கிம் தயாங். என்ன ட்வின் பிரதரா? இதே என்கிட்ட சொல்ல. நீ கேட்கலாம் அதனால சொல்ல. இது என்ன பதில்? இது முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல நீ. இதில் என்ன இருக்கோ? நீ என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். இதே இப்போ கேட்குற? இல்லை, கேட்கணுன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சரி ஓகே. வேற என்ன இருக்கா? நீ ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை வி. சரி, நான் இதை ஆர்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறான். 2 பேரும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். அவனுக்கு வேலை இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் அங்கே வியோட வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் போயிட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அங்கே நியூஸ் ஓடுது. பிரபல ட்ரக் டீலர் லீ கொலை செய்யப்பட்டார். இந்த தொடர்கொலை எப்பொழுது முடிவுக்கு வரும்? மக்கள் பீதி அப்படின்ற மாதிரி அப்படியே முடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னதான், யார் அவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இப்போ யாருமே இல்லை தானே, திருப்பியும் வி வரான். ஸோ அவன் அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் தான் வி. அவன் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவன் லைக் பின்னாடி இருந்து ஹக் பண்ணியிருப்பான். அவங்க முன்னாடி வந்துட்டான். யாரை கேட்டு நீ என் கூட இருந்த? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எப்படி எப்படி நீ இருந்த? என்னோட வீக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கு. கேவலமா இல்லையா உனக்கு? இப்படி என் வீக்கு துரோகம் பண்ணிட்டேனா? நீ என் மேலே ஆசைப்பட்டு நீ அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம்ல. உன்கிட்ட நான் வராமலே இருந்திருப்பேன். ஏன்டா அப்படி பண்ண பொறுக்கி நாய்? அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்க முன்னாடி நிற்கிறான். என்னை எப்படி சொல்கிறவான்? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன? நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? நான் பார்த்தது வியை தான் நான் லவ் பண்ணுறேன். உன் தம்பிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இல்லை. அசிங்கமாக இல்லை உனக்கு? எனக்கு எதுக்கு அசிங்கம் பண்ணுவேன்? என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் ஆஃப் லெட்டர் எழுதி வச்சுருக்கான். அதை அப்படியே கொடுக்குறான். என்ன இது? இதெல்லாம் உனக்காக எழுதன் துவன், உனக்காக மட்டும்தான் எழுதியிருக்கேன். நீ படிச்சுட்டு அப்புறம் முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தது வி கிடையாது, தேவங்க தான். வி காரில் இருந்திருப்பான். நீங்கள் பார்த்தது தேவங்க தான்.
ஸோ தயாங்கும் உங்களை பார்த்துருப்பான், வியும் உங்களை பார்த்துருப்பான். அப்போவே விக்குமே பிடிச்சிருக்கும், தயாங்குமே பிடிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து லைக் வின்னு சொல்லிட்டு தயாங்குன்னு சொல்லிட்டு வியை தான் வந்து லவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் அதுவே தெரியும் உங்களுக்கு. அப்போது அன்றைக்கி ரோட் க்ராஸ் பண்ணப்போ பார்த்தது நீயா? ஆமாம் வேன், உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அப்புறம்தான் நீ இங்கே இருக்கன்றது எனக்கு ஐடியாலாம் இல்லை. அவனை பார்த்துட்டு போகலான்னு அப்பப்போ வருவேன். அதுவும் உன்னை நேற்று பார்த்தப்போ என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல வயன். ஏன்னா உன்னை அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை விட்டு போக சொல்லாத வயன், என்னால் முடியாது, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல, என்ன பண்ண சொல்கிற? இப்படி தம்பி கூட இருந்துக்கிட்டு இப்படி அண்ணன், என்னால் இது முடியாது வயன். ப்ளீஸ் வயன், என் லவ் புரிஞ்சுக்கொடி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ என்ன ஆசையாக தொட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன் கூட கடைசி வரையும் இருந்துட மாட்டோமா? இந்த ரிலேஷன்ஷிப் சாகிற வரையும் இருக்காதா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னை விட்டுறாத வயன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி உடஞ்சி உக்காந்துட்டீங்க. அப்போ வி, அது எனக்கு தெரியல. ஆனால் என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். உங்கள் கை பிடிச்சிட்டு அழுகிறான். நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? அவனும் உங்களை லவ் பண்ணுறான், சின்சியராக லவ் பண்ணுறான். அதுவும் நீங்கள் ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இப்படியே வந்து ஒரு 3 days ஆகுது. வி வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 daysக்கு அப்புறமா நீங்கள் இங்கே பார்க்க வரீங்க. ஸோ அப்போ தான் வி உங்ககிட்ட வந்து அப்படியே உட்கார்றான். வயன், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி என்னை விட்டு டிஸ்டன்ஸாக போயிட்டுருக்க? என்கிட்ட முன்ன மாதிரிலாம் பேச மாட்டேறியே, ஏன் வயன்? என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. என்னை விட்டு எப்படி என்னை விட சொல்கிற? அப்போ இத்தனை மாதம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது. வயன், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. என்னால் உயிரோடு இருக்க முடியாது. ஐ லவ் யூ வயன். உன்னை பொண்டாட்டியாவே நான் ஏற்றுக்கிட்டேன். திடீர்னு என்னாச்சு வயன் உனக்கு? இப்படி பண்ணாதடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களுமே ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோலில் இழந்துட்டீங்க. ஸோ நீங்களுமே அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு உங்களை தூக்கிட்டு ஸோ பெட்ரூம்க்கு போயாச்சு. ஸோ அப்படியே லே டவுன் பண்ணிவிட்டு அந்த ஒரு கோவம், அந்த அக்ரெசிவ் எல்லாத்தையுமே உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மேக் அவுட் செஷனில் காட்டுறீங்க. ஸோ அப்படி ஒரு வைல்டான ஒரு மேக் அவுட் செஷன். ஸோ பயங்கரமாக நீங்கள் அவங்க கூட பண்ணுறீங்க, அவனும் அவங்க கூட பண்ணுறான். அந்த ஆங்கர் எல்லாமே ஆனால் உங்களுக்கு வலிக்காத மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 rounds கிட்ட போயிடுச்சு. 2 பேருமே பயங்கரமாக வெறுத்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படி படுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock ஆகியிருக்கும் நைட்டு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களால் இதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஏஞ்சி வெளில வந்துட்டீங்க மாடிக்கு, டெரஸ்க்கு. அந்த நிலாவை பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. என்னால் ஒரு டெசிஷனை ஒழுங்காக எடுக்க முடியல. என்ன பண்ண சொல்கிறேன்? ஒருத்தன்னா உனக்காக லெட்டர் எழுதி வச்சுருக்கேன், உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் என்னை பொண்டாட்டியாவே ஏற்றுக்கிட்டேன், நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். நான் யாரை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. என் லைஃப் இப்படி டிப்ரெஷனில் போயிட்டுருக்கு. என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நீ என் வாழ்க்கையை மட்டும் ஏன் இப்படி பண்ணுற? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் காதலிச்சவங்கள என்னையே துரோகம் பண்ணுற மாதிரி வச்சுட்டியே. இந்த விஷயம் வீக்கு தெரிஞ்ச அவன் எப்படி கஷ்டப்படுவான்?
என்ன பண்ண சொல்கிறேன்னு தெரியல. ப்ளீஸ். ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வீசிங் மாதிரி வர ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் திரும்பினா அந்த பக்கம் யாரோ நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுது சில பேருக்குலாம் ஒரு மாதிரி ஏங்கும்ல மூச்சு, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்தது தயாங். ஆக்சுவலாக வஹன் என்னடியாச்சு? வஹன், தயாங் ப்ளீஸ் மன்னிச்சிடு. என்னால் 2 பேரும் சூஸ் பண்ண முடியாது. விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அப்படியே விழுந்துடுறீங்க. ஏய் வஹன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே எழுப்புறான். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கே வீ நின்றுருப்பான். தயாங் அப்படியே அவன் திரும்புகிறான். இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாமல்? வயன், என்னை மன்னிச்சிடுடா, என்னை மன்னிச்சிடு. நீ எப்போ வயனை பார்த்தியோ அப்போ தான் நானும் வயனை பார்த்தேன். என்னால் வயனை விட்டு கொடுக்க முடியாது, அதே மாதிரி ஒன்னாலே விட்டு கொடுக்க முடியாதுன்னு தெரியும். நீ நினச்சினா நம்ம 2 பேருமே வயனை லவ் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றா இருக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கொஞ்சம் யோசிக்கிறானுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துல சில லேப்டாப்ஸில் போயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5 லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு சில எவிடன்ஸை அழிச்சிட்ருக்கான். அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை உடைக்கிறேன். லைக் அந்த கொலைகள்லாம் இருக்குல்ல, எல்லா கொலைகளும் பண்ணது நீங்கள். அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணது தயாங், கூட இருந்தது வி. ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமானவனுங்க. ஸோ லைக் உங்களோட அப்பாவை தயாங்க வி அவங்க 2 பேரோட அப்பாவை கொன்னதுமே அந்த ட்ரக் டீலர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக சிபிஐயில் பெரிய பார்ட்டாக இருந்திருப்பாங்க. லைக் இந்த ட்ரக் டீலிங்கை ஒழிக்கிறதுக்காகவே ஸ்பெஷல் ஃபோர்ஸில் தயாங்கோட அப்பாவும் உங்களோட அப்பாவும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸில் ஸோ லைக் இவங்க வந்து ரொம்ப ஆக்ஷன் எடுத்து நிறைய பேரை போட்டு தள்ளியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஆட்களை வந்து போடுறதுக்கு லைக் நிறைய பிளான்லாம் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தயாங்கோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாட்டிக்கிட்டதில் தான் லைக் அவனுங்க ரொம்ப கொடுமையாக கொண்டு இருப்பானுங்க. அது எப்படின்னா, ஸோ லைக் ஒரு பேட்டர்ன் எப்படின்னா, லைக் ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும். அவங்கள குடிக்க வச்சு அதே மாதிரி அந்த ட்ரக்கை தெளிச்சிட்டா அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அப்படியே அவங்க உடம்பு வந்து எரிஞ்ச மாதிரி அவங்க அப்படியே இறந்து ஒரு மாதிரி சாம்பலாக போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அப்படி தான் ரொம்ப மாதிரி டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒவ்வொருத்தனையும் அதே மாதிரி பேட்டர்னில் கொண்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க. உங்கள் அப்பாவை மட்டும்தான், உங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க. எப்போ உங்கள் அப்பா இறந்தாருன்னு தெரிஞ்சதோ அதுலேருந்தே இந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பீங்க. லாஸ்ட்டாக கொல்ல வரப்போ தான் ஸோ நீங்கள் தயாங்கையும் வியுமே பார்த்துருப்பீங்க. ஐ மீன் தயாங்க பார்த்துட்டு வின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்போது தயாங்க வியும் வந்து அந்த மர்டர் செஞ்ச இடத்துலேருந்து தான் வந்திருப்பாங்க. நீங்கள் தான் அந்த கொலைகளை பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் அவனுங்க வந்து அந்த இடத்துல வந்து லைக் அந்த பக்கம் போகிற மாதிரி, லைக் நீங்கள் மாட்டிக்காத மாதிரி அவனுங்களாம் மாட்டிக்க வச்சது. ஓகேவா? ஆனால் இப்போ எவிடன்ஸ் இல்லாதனால இவனுங்களையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ போலீஸாலுமே உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் இவனுங்க பின்னாடி இருந்து எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்ருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கும் ஒன்றாகாத மாதிரி பார்த்துக்கிறானுங்க. ஆனால் நீங்கள் இவனுங்களை கொல்லணுன்ற ஒரு எண்ணத்தோடையே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மென்டலி நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க. சில நேரத்தில் எப்படி சொல்கிறது, ரொம்ப கோவமாச்சுன்னா அவனுங்க இடத்துல போய் பயங்கரமாக சண்டை போட்டு அவனுங்களை அப்படியே கொல்றது அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ மென்டலி நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க உங்கள் அப்பா இறந்தோன்னுமே. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு தான் இவனுங்க 2 பேருமே உங்களை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் முழிக்கிறீங்க. ஸோ
அப்படியே கண் முழிச்சு பார்த்தோன்னே 2 பேருமே உட்காந்துருக்காங்க. என்னை 2 பேரும் மன்னிச்சிடுங்க. உங்க 2 பேரையும் நான் ஏமாத்திட்டேன். நான் இங்கே இருக்க தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சைக்கோ, எல்லாத்தையும் கொல்ற சைக்கோ. வயன் தேவங்கண்ணா, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ எத்தனை கொலைகள் வேணால் பண்ண, அது எல்லாமே நியாயமானது தான். என் அப்பாவையும் உன் அப்பாவையும் கொண்டவனுங்களை தான் நீ கொண்டுட்டு இருக்க. அதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் தரோம். ஆக்சுவலாக நான் ரிசர்ச் மட்டும் பண்ணலை, கவர்மெண்ட்டுக்கு லீகலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கவர்மெண்ட்டில் உன் சம்மந்தமாக எல்லா எவிடன்ஸுமே நான் அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ கொலைகள் பண்ணாலும் அதை கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் 2 பேர் இருக்கோம். புரியுதா? அதே மாதிரி எங்கள் 2 பேருக்குமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. வி லவ் யூ. அண்ட் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்க்குறீங்க. வாட்? நீங்கள் 2 பேரும் நான் ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சும் இப்படி என்ன லவ் பண்ணுறீங்க? வயன், ஒன்று சொல்லவா? நீ அதை வெளிப்படையாக பண்ணிகிட்ருக்க. நான் அது லீகலாக மூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என் வேலையை நீ ஈஸியாக்குற மாதிரி நீயே எல்லா கொலைகளையும் பண்ணிட்ட. மேபி நீ மனசார பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதை பார்த்துப்பான் உன்னை அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறது. மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குல நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. 2 பேருமே எப்படி சொல்கிறது? 2 பேருமே அவ்வளோ உயிராக இருக்கானுங்க. யாரை விட சொல்கிறீங்க? ஒருத்தவனை கல்யாணம் பண்ணால் ஒருத்தவன் இருக்க மாட்டான். அப்படி பிரியறதுக்கு 2 பேருமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒத்துக்கிட்ட நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களை மென்டலி கிட்டத்தட்ட எல்லா இதுவுமே கொண்டுட்டீங்க. ஓகேவா? ஒரு முக்கியமான ஆள் இருப்பான், அவனை மட்டும் வித் தயாங்கோட ஹெல்ப்போட நீங்கள் லாஸ்ட்டாக போட்டு தள்ளிட்டு அதே சேம் மருந்தை வச்சு அவனை கொல்றீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே ஆகுது. அந்த கொலையை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ அங்கேருந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டு தென் நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களை எப்படி சொல்கிறது, அந்த கொல்லணுன்ற ஒரு இது இருக்குல்ல, சைக்கோத்தனமான இது. ஸோ அதை உங்களுக்கு எரேஸ் பண்ணுற மாதிரி அவனுங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பானுங்க. நீங்களுமே அவனுக்கு அவனுங்க 2 பேருக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி மருந்து எடுத்துக்கிறதா இருக்கட்டும் சரி, அந்த கவுன்சிலிங் போடுறதுன்ட்டு உங்களோட இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட இதுக்கு 2 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த சைக்கோத்தனம் எல்லாம் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஃபுல்லி ரெக்கவர்ட். இப்போது யூ ஆர் ரெடி டு மேரி தெம். ஓகே? 2 பேருமே அந்த ஹலையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அந்த மண்டபத்தில் நீங்கள் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு ஆசையாக போயிட்டு நிற்கிறீங்க. 2 பேருமே ரிங் போடுறானுங்க. 2 பேருமே அவங்க சிக்ஸில் கிஸ் பண்ணி அழகாக அந்த மேரேஜ் நடக்குது. ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. ஒருத்தரை காயப்படுத்திட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணால் தானே தப்பு. 2 பேருமே சந்தோஷமாக இருக்கானுங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி தானே. ஸோ நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜில் அவ்வளோ இதாக இருக்கீங்க. தென் இப்படி ஃபியூ இயர்ஸில் 2 பேருக்குமே எல்லாமே நடந்து, 3 பேருக்கு எல்லாம் நடந்து உங்களுக்கு அதே மாதிரி க்யூட்டாக ட்வின் பேபி பிறக்கிறாங்க. ஒன்று டெட்டே, இன்னொன்று டாட்டா. ஸோ 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. நீங்கள் 2 பேருமே அவ்வளோ அழகாக வளர்க்குறீங்க நீங்கள். அதுலேயுமே டெட்டே செம்ம எப்படி சொல்கிற சேட்டை பிடிச்சவன், அப்படியே துருன்னு மாதிரியே இருப்பான். இதே டாட்டா ரொம்ப சைலண்ட்டு, தேவங்க மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். 2 பேரையும் வச்சு சமாளிக்க முடியாது உங்களுக்கு. நீங்கள் அப்பப்போ போட்டு தேவங்கையும் வீயும் போட்டு அடிப்பீங்க, எல்லாம் 2 பேரால் தான் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்களும் வளர்ந்துருப்பாங்க. 2 பேருமே அப்பான்னு சொல்லிட்டு 2 பேருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. தேவங்க பார்த்துட்டு வீணும், பார்த்துட்டு தேவங்கன்ட்டு உங்களுக்குமே அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும். வேணுங்கன்னே மாறி மாறி நடிப்பானுங்க. நீங்கள் இருந்தாலும் தட் ரைட், அவங்களோட சென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் வச்சு இத்தனை வருஷமாக குடும்பத்தை ஓட்டிகிட்டு வரீங்க. ஓகேடா, நீங்கள் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
நீங்கள் கேட்டிருந்த மாதிரி நான் போட்டேன்னா என்னன்னு தெரிலடா. ஏதோ நான் ட்ரை பண்ணேன். இது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அக்கா. ஓகேவா? என்னோட அக்கா தான் இந்த ஸ்டோரி வந்து ரெடி பண்ணாங்க. அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக என்னால் போட முடிஞ்சதா என்னன்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். ஓகேவா? இன்னொரு கிளாரிஃபிகேஷன் பண்ணோம். லைக் வந்து எதுக்கு அவள் வந்து தயங்க வந்து சாரி வி வந்து சைக்காட்ரிஸ்ட்டு எதுக்கு வயன் வந்து அவன்கிட்ட போய் காட்டணும் உடம்பு சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அவன் வந்து ஆக்சுவலாக எம்பிபிஎஸ். ஓகே, எம்பிபிஎஸ் ப்ளஸ் சைக்காட்ரிஸ்ட்டு. ஸோ அவன் வந்து எல்லாத்துக்குமே பார்ப்பான். ஓகேவா? சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி மென்டலி எதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் பார்ப்பான், ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் பார்ப்பான். ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது லாஜிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி இருந்திருந்தால் இதனால தான். ஓகேவா? ஓகேடா, இந்த கதை எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? பாய் அம்மி. சரங்கே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.